கர்த்தருடைய பரிசுத்த உன்னதமான மகிமையுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உலகத்திலே பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர், என்னிடத்திலே பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சொல்லி உலகத்தை பார்த்து கேள்வி கேட்ட மகா பரிசுத்தவானாகிய இயேசு கிறிஸ்துவை போல அவருக்கு பரிசுத்தத்திற்கு ஈடாக இந்த உலகத்திலே, உலக சரித்திரத்திலே ஒருவரும் கிடையாது. குரானிலும் இந்திய வேதங்களிலும் ஆரிய வேதங்களிலும் உயர்த்தி பேசப்பட்ட ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. உலக மதங்களிலும் தத்துவங்களிலும் தத்துவ ஞானிகளும் மத தலைவர்களும் உலகத்திலே பிறந்த எல்லாரும் பாவத்துக்குட்பட்டு இருக்கிறார்கள், பாவம் செய்திருக்கிறார்கள், மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுடைய மத புஸ்தகங்கள் எல்லாம் பறைசாற்றி கொண்டிருக்கும் பொழுது, பாவமே அறியாத ஒருவர் என்று சொல்லி பரிசுத்த பைபிளும் குரானும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இதையெல்லாம் கூட அறிந்து இஸ்லாமிய சகோதரர்கள் கிறிஸ்துவை மட்டமாக பேசி முகமதுவை உயர்த்தி எல்லா இடங்களிலும் அறிவித்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விட முகமது நபி உயர்ந்தவர் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் அறிவிக்கிறார்கள். அது எவ்விதத்திலும் அது பொருந்தாத ஒரு காரியமே. பரிசுத்த வேதத்தையும் குரானையும் நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் யார் பரிசுத்தர் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த உலக சரித்திரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல பரிசுத்தமுள்ளவர்கள் ஒருவரும் இல்லை. அவர் பிறப்பிலே பரிசுத்தர், அவர் வாழ்க்கையிலே பரிசுத்தர், அவருடைய உபதேசத்திலே பரிசுத்தர், அவர் அற்புதங்களிலே பரிசுத்தர், அவருடைய உயிர்த்தெழுதலிலே பரிசுத்தர், அவர் இன்றைக்கும் பரிசுத்த தேவனாய் பரலோக ராஜ்யத்திலே தேவ தூதர்களால் ஆராதித்து வரப்பட்டு கொண்டிருக்கிறார். அவரை போல ஒரு பரிசுத்தவானும் இந்த உலகத்திலே இல்லை. பரிசுத்த பைபிளை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், இறை வார்த்தையான இயேசு கிறிஸ்து இறை ஆவியினாலே பிறந்தார், கண்ணியின் வயிற்றிலே பிறந்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நாம் குரானை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை குறித்து குரானிலே அநேக விதமான காரியங்களை நாம் பார்க்க முடியும். குரான் சொல்லும் பொழுது ஈசா நபி பாவம் இல்லாதவராக ஒரு கண்ணியின் வயிற்றிலே பிறந்தார் என்று சொல்லிதான் நாம் பார்க்கிறோம். அதே குரானிலே 1,24,000 தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தனை தீர்க்கதரிசிகளும் பிறக்கும் பொழுது அவர்களையெல்லாம் சாத்தான் தொட்டான் என்று சொல்லும் பொழுது, ஆனால் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் சாத்தான் தொடவில்லை என்று சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன? ஏனென்றால் அவர் பாவமில்லாத பரிசுத்தர், அவர் இறை மைந்தன் என்பதை விளக்குவதற்காக, உயர்த்தி காண்பிப்பதற்காகவே இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசாரித்த வேதத்தின் வழியாக நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை விசாரித்த பிலாத்து என்ற அரசன் சொல்லுகிறான், இவரிடத்திலே நான் ஒரு குற்றமும் காணினே என்று சொல்லி. அவரை விசாரித்த மற்றொரு இருபது ராஜா சொல்லுகிறார், நான் இவரிடத்திலே ஒரு குற்றமும் காணவில்லையே என்று சொல்லி. அந்த இருபது ராஜாவினுடைய மனைவி சொல்லுகிறார்கள், இவர் ஒரு நீதிமான் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாஸ் சொன்னான், ஐயோ, நான் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்ததினாலே பாவம் செய்தேனே என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவ இந்த உலக சரித்திரத்திலே நின்று ரோம சாம்ராஜ்யத்தை அதிரும்படியாக கேள்வியை கேட்டார், என்னிடத்திலே பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சொல்லி. இதுவரை உலக சரித்திரத்திலே எந்த மத தலைவனும் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய கேள்விக்கு இதுவரை உலக சரித்திரத்திலே பதில் இல்லை. இவர் தகாதது ஒன்றும் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லி அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட 2 கல்லர்களிலே ஒரு கல்லன் சொன்னான், இயேசுவோடு வாழ்ந்த சீசர்கள் சொல்லும் பொழுது, யோவான் இந்த சீசன் சொல்லும் பொழுது அவரிடத்திலே பாவம் இல்லை என்று சொல்லி அவரை குறித்து சாட்சி கொடுத்தார். பேதுரு என்ற சீசன் சொல்லும் பொழுது அவர் பாவம் செய்யவில்லை என்று அவரை குறித்து சாட்சி கொடுத்தார். பவுல் அப்போஸ்தலன் என்ற சீசன் சொல்லும் பொழுது அவர் பாவம் அறியாதவர் என்று சொல்லிதான் அவரை குறித்து சாட்சி கொடுத்தார். பாவிகளுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர்த்தெழுந்த இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளும் புறமும் பரிசுத்தமே, பரிசுத்தமே, இவர் பரிசுத்தவான்களின் ராஜா என்று சொல்லி பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது. அவர் வாழ்க்கையிலே பரிசுத்தர், கிரியையிலே பரிசுத்தர். அவரை குறித்து பிசாசுகள் சாட்சி கொடுக்கும் பொழுது கூட தேவனுடைய பரிசுத்தர் என்றே சாட்சி கொடுத்தன. குரானும் கூட இயேசுவை இவ்வாறாவே கூறுகிறது, ஈசா பரிசுத்தமான மகன்,
பரிசுத்தமான மகன் என்பதற்கு அரபி பாஷையிலே குலாமான் ஷகியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை யூதாவி என்ற அறிஞர் விளக்கி கூறும் பொழுது டைரான்வின் அத்தானா பாவமில்லாத பரிசுத்தர் என்று இயேசுவை கூறுகிறார். பாவமில்லாத மகன் என்ற இவ்வார்த்தையை அல்பகர் எக்ரஷி விளக்கி கூறுகையில் இயேசு பாவம் இல்லாதவர் என்றும் பாவம் செய்யாதவர் என்றும் பாவம் குற்றங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்றும் கூறுகின்றார். அபு உமர், அல் இமாம், அபு ஜாபூர், அல்தாபிரி ஆகிய இஸ்லாமிய அறிஞர்களும் இவ்வாறாகவே கூறுகின்றனர். முஸ்லிம் புகாரி 1:24 பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் சாத்தான் தொடுகிறான். ஆனால் இயேசு பிறந்த பொழுது சாத்தான் மரியத்தையும் ஈசாவையும் மட்டும் நெருங்கவில்லை. இயேசுவை போல ஒரு பரிசுத்தர் உலகில் உண்டோ? இயேசுவை போல ஒரு நீதிமான் உலகத்தில் உண்டோ? இயேசுவை போல பாவம் செய்யாத, அறியாத, பாவம் இல்லாத ஒருவர் இந்த உலகத்தில் உண்டோ? அவரை போல குற்றமில்லாத, மாசு இல்லாத, பாவம் இல்லாத ஒருவர் உண்டோ? என்னிடத்திலே பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சொல்லி அவர் கேள்வி கேட்டது போல உலக சரித்திரத்திலே யாராவது கேட்க முடியுமா? ஈசாவை தவிர வேறு யாரையாவது பரிசுத்த மகன் என்று சொல்ல முடியுமா? சாத்தானிடம் பாதுகாக்கப்பட்டவர் ஈசா நபி. இதுபோல 1,24,000 தீர்க்கதரிசிகள் குரானின் படி இருந்தாலும் கூட அவர்கள் எல்லாம் ஈசா நபியை தவிர எல்லாரும் சாத்தானாலே தொடப்பட்டவர்கள், பாவம் செய்தவர்கள், பாவ மன்னிப்பு கேட்டவர்கள். ஈசா பாவம் அறியாதவர், பாவமற்றவர். அவரே பாவிகளுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தார். முகமதுவை உயர்த்தி பேசக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் அவரை குறித்து என்ன குரானும் ஹதீஸும் சொல்லி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்பது நலமாயிருக்கும். இயேசுவை உயர்த்தி மேன்மையாக புகழப்படுகிற முகமதுவின் பரிசுத்த வாழ்க்கை குறித்து குரானும் ஹதீஸும் என்ன சொல்கிறது என்பதை நாம் ஒரு சில நிமிடம் கேட்போமாக. முகமது பாவம் செய்தாரா? பாவம் செய்தார். பாவத்தில் பிறந்தவர் பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா? தான் செய்த பாவத்திற்காக பாவ மன்னிப்பு கேட்டதாகவும் குரானில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. குரான் 24, 18, 40, 45, 88, 21, 47, 19, 81, 80, 11, 110, 13. அல்புகாரி ஹதீஸ் பாகம் 1 711. முகமது முதலில் தான் 25 வயதில் ஏற்கனவே திருமணமாகி 5 பிள்ளைகளுக்கு தாயாக இருந்த 40 வயதான கதிஜாவை திருமணம் செய்தார். பின்பு கதிஜா இறந்த பிறகு 15 பெண்களை திருமணம் மணந்தார். இத்துடன் 6 மறுமனையாட்டிகளும் அவருக்கு இருந்தார்கள். முகமது 39 வயதில் 54 வயது மைமூனாவையும் 56 வயதில் 9 வயது ஆயிஷாவையும் திருமணம் செய்து கொண்டவர். இந்த மைமுனா முகமதுவின் சொந்த சித்தி, முகமதுவின் தந்தையின் மனைவியாக இருந்தவர். முகமது தன் வளர்ப்பு மகன் சைதுவிடம் அவரது மனைவி ஜைனபை விவாகரத்து செய்ய தோன்றிவிட்டு அவளை ஜெய்து விவாகரத்து செய்த சில மாதங்களில் தன் வளர்ப்பு மகளின் மனைவியான ஜைனப்பை முகமது தனது மனைவியாக்கிக் கொண்டார். இது எவ்விதத்தில் நியாயம்? ஆதாரம் இஸ்ராம் ரிவல்டு பை டாக்டர் அனீஸ் ஷரோஸ், பேஜ் 62. விதவைகள் மறுவாழ்வு அவசியமே, இதை பைபிளும் போதிக்கிறது. ஆனால் விதவைகள் மறுவாழ்வு என்ற பெயரிலே முகமது எத்தனை பெண்களை தான் திருமணம் செய்து கொள்வது? அல்புகாரி பாகம் 5 அத்தியாயம் 26 ஹதீஸ் 116 அம்மர் உரைப்பது ஆயிஷாவே உண்மையிலும் மறுமையிலும் முகமதுவுக்கு மனைவியாயிருப்பார். நாம் பிரியமானவர்களே, அல்லாவின் தூதர் என்று தானே சொல்லிக் கொண்ட இந்த முகமது நபி சாதாரண ஒரு மனிதரே. இயேசு கிறிஸ்துவை விட எந்த விதத்திலும் அவர் உயர்ந்தவர் அல்ல. இயேசு கிறிஸ்து பிறப்பிலே உயர்ந்தவர், வாழ்க்கையில் உயர்ந்தவர், கிரியையில் உயர்ந்தவர், பரிசுத்தத்திலே உயர்ந்தவர், மரணத்திலே உயர்ந்தவர். அவர் செய்த அற்புதங்களைப் போல உலக சரித்திரத்திலே ஒரு மனிதனும் செய்யவில்லை. முகமது நபியிடம் வந்து அரபியர்கள் கேட்டார்கள், நீர் ஒரு அற்புதத்தை எங்களுக்கு செய்து காட்டும் என்று சொல்லி. அவர் சொன்னார், நான் சாதாரண மனிதனே என்று சொல்லி. இப்படிப்பட்ட சாதாரண மனிதன்தான் முகமது நபி. அவர் தானே தன்னுடைய மதத்தை ஸ்தாபிப்பதற்காக குறைசி வம்சத்தார் வணங்கிக் கொண்டிருந்த அல்லாஹ் என்ற தெய்வத்தை அவர் உருவாக்கி அல்லாஹ் என்ற நாமத்தினாலே உருவாக்கப்பட்டதே இஸ்லாம் மதம். அது மார்க்கம் அல்ல, ஒன்றே மார்க்கம் உலகத்திலே, அதுதான் கிறிஸ்தவம். ஈசா நபி பாவம் செய்யவில்லை, முகமது நபி பாவம் செய்தார். குரானின்படி 1,24,000 தீர்க்கதரிசிகள் ஈசா நபியை தவிர எல்லா தீர்க்கதரிசிகளும் பாவம் செய்தார்கள், பாவ மன்னிப்பு கேட்டார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிற பொழுது, குரானும் சொல்லுகிற போது, நான் மாத்திரம் பாவம் செய்யாதவில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து எப்படி சொன்னார்? அதற்கு காரணம், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் இறைவனால் உலகத்தில் அனுப்பப்பட்டார். மனிதனை பரிசுத்தமாக்கும்படி, பாவியான மனிதனை பரிசுத்தமாக்கும்படி அவர் உலகத்தில் மனிதனாய் பிறந்தார். கன்னியின் வீட்டிலே பிறந்தார், பரிசுத்தமாய் வாழ்ந்தார், சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். அவர் இன்றைக்கு மறுபடியும் அவர் வரப்போகிறார்.
அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரையும் அவர் ரட்சிக்கிறார். இஸ்லாத்திலே ரட்சிப்பில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் எல்லாரையும் அவர் ரட்சிக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒருவரே உலக ரட்சகர். அவரை தவிர வேறொரு உலக ரட்சகர் இந்த உலகத்திலே கிடையாது. வானத்தின் கீழும் பூமியின் மேலும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று சொல்லி அப்போஸ்தலர் 4:12 நாம் வாசிக்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்து வேதங்களை நாம் ஆராயும் பொழுது இந்து ரிஷிகளும் முனிவர்களும் கதறினார்கள். அஸ்தோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிர்தோமா அமிர்தங்கமய. நான் அசத்தியத்தில் இருக்கிறேன், சத்தியத்திற்கு என்னை வழிநடத்தும். நான் இருளில் இருக்கிறேன், என்னை ஒளிக்க வழிநடத்தும். நான் மரணத்தில் இருக்கிறேன், ஜீவனுக்கு வழிநடத்தும். ஆனால் அதற்கு அவர்கள் பதிலை காண முடியவில்லை. அந்த மனிதனுடைய கதறலுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதில் சொன்னார். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்று சொல்லி மறுபடியும் சொன்னார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வாரான் என்று சொல்லி அவர் மறுபடியும் சொன்னார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவர் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி இன்றைக்கு உயிரோடு இருக்கிற இந்த உன்னதமான தெய்வத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒளியும் பரிசுத்தமும் நீதியும் எல்லாவற்றையும் அவர் கொடுத்து இம்மையிலும் மறுமையிலும் உங்களை உயர்த்தி எல்லா விதமான ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்க அவர் உண்மையிலோராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை போல உலகத்திலே பரிசுத்தமானவர்கள் ஒருவரும் இல்லை. அவரை தவிர சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த அவரை தவிர மனிதனுக்கு இரட்சிப்பை தரக்கூடியவர்கள் வேறொருவரும் இல்லை. அவரே இரட்சகர், அவர் உலக இரட்சகர், அவரே குரு, அவர் உலக குரு. அவரை நீங்கள் நம்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆம், இயேசு கிறிஸ்துவே உயர்ந்தவர், இயேசு கிறிஸ்துவே உயர்ந்தவர். வானத்தில் உயர்ந்தவர், பூமியிலே உயர்ந்தவர், உலக மனிதர்களிலே உயர்ந்தவர், உலக மத தலைவர்களே உயர்ந்தவர், தத்துவ நாடிகளிலே உயர்ந்தவர். சத்தியத்திலே அவரே சத்தியவராயிருக்கிறார். அந்த சத்தியவரை நீங்களும் அறிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியமே ஜெயிக்கும்.